ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்எஸ்டிசி நேர்முக தேர்வு பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. இன்னுமே நிறைய பேர் அவங்கவுங்க மாவட்டத்துக்கு வரலை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50+ கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. அது எல்லாமே நம்ம என்ன அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை பண்ண போகிறோம். எத்தனை மார்க் மேக்சிமமா இருக்கணும், எத்தனை மார்க் மினிமமா இருந்தா கால் லெட்டர் எனக்கு வரும். நான் 20 மார்க்குக்கு மேல எடுத்து பாஸ் ஆயிருக்கேன், ஆனா எனக்கு கால் லெட்டர் இன்னும் வரல. எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு கால் லெட்டர் வரும், இந்த வாரத்துக்குள்ள வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 20 மார்க்கு, 25 மார்க்கு, 30 மார்க் மட்டும் இருந்தா போதுமா, என்னோட கேட்டகரிக்கு கிடைக்குமா, நான் தமிழ்ல பாஸ் ஆயிட்டேன், ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா காசு கொடுத்து என்னால போக முடியுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. எல்லாத்தையுமே இந்த வீடியோல இப்ப கிளாரிஃபை பண்ணிடலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்ல, சில பேருக்கு கால் லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு. ப்ராக்டிக்கலுக்கு நான் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போகணும், அதோட ஃபார்மேட் என்ன, யார்கிட்டலாம் நான் சைன் வாங்கணும், எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் என்னோட கம்ப்ளீட் செக்அப் எடுத்துக்கணும்னு அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர், ஸோ இந்த மாதிரி கிராம பகுதியில் இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே கால் லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க, நான் பிசி கேட்டகரி 25 மார்க்ஸ் எடுத்து திருவாரூரில் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 25 மார்க்ஸ்லாம் எடுத்தால் தாராளமாக கன்ஃபார்மாக வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு கால் லெட்டர் கண்டிப்பாக வரும். 19 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு கால் லெட்டர் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம ஷியோராக சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் ப்ரையாரிட்டி வைஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் 20+ மார்க் எடுத்தவங்களுக்கு கன்ஃபார்மாக கால் லெட்டர் வரும். நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி 20+ இருந்தாலே உங்களுக்கு போதும். 1 வீக் டோட்டலாக இருக்கு இன்னும் டைமு. ஸோ ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் மேலே வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, உங்களோட போஸ்ட்மேன் கிட்ட விசாரிக்கணும். உங்களோட டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாருக்குமே வந்திருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கவங்க யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ள அந்த மாதிரி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொருத்தருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு 20 மார்க் எடுத்திருக்கவங்களாம் நம்ம வருமா வராதான்ட்டு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கு, வரலை அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஒரு வாரம் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க எல்லா மாவட்டத்துக்குமே கொடுக்கறதுக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துக்கு மேலே வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட்மேன் கிட்ட விசாரிச்சு பாருங்க. ஏன்னா இது அஃபீஷியலாக வெப்சைட்ஸ்லேயோ எதுலேயுமே நம்ம செக் பண்ண முடியாது. ஒரே நாளில் அஃபீஷியலாக எல்லாருக்குமே ரிசல்ட்டை அனௌன்ஸும் பண்ண மாட்டாங்க. இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கால் லெட்டர் ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலாக வரனால நம்மளுக்கு யாருக்கு கரெக்டாக வந்திருக்கு, யாருக்கு வரலை அப்படின்றத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் 20+ மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாருங்கள். 19 மார்க்ஸ் இருக்கிறவங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள், வருதான்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் 18, 17லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டவுட்டு தான் வர்றது. ஏன்னா 20 மார்க்குக்கு மேலே இருக்கணுன்றத எல்லாருமே கட் ஆஃப் எதிர்பார்க்குறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது, ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25 மார்க்லாம் எடுத்துகிட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருக்குது, அந்த ப்ரையாரிட்டி கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் லெட்டர் வரும். இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் யாருக்கெல்லாம் கால் லெட்டர் வருது, யாருக்கெல்லாம் கால் லெட்டர் வரலை. கால் லெட்டர் வந்த உடனே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையுமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம்.
இதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து விசாரித்த வரைக்கும் அமௌண்ட் வந்து கொடுத்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு வரலை. அப்படி யாருமே வந்து அமௌண்ட் கொடுத்து இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணவே முடியாது. அதனால யாரும் உங்களை காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் காசு கேட்டால் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக காசு கொடுத்து இந்த ஜாப்க்கு நம்மளால போகவே முடியாது. ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்ற நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு தடவை வந்து கம்ப்ளீட்டாக இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். என்ன ஒரு ஓவரால் எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்கும், கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டட் மார்க் ரேஞ்ச் என்ன எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி ஒரு ரீகேப் பார்த்துடலாம். டிஎன்எஸ்டிசி எக்ஸாமில் ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட்டு, தென் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ரிட்டன்ல குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ்க்கு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கால் லெட்டர் வரும். ஸோ கட் ஆஃப் டிசைட் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். செகண்ட் கட் ஆஃப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கட் ஆஃப் மார்க்ஸ்னா என்ன அப்படின்னா மினிமமாக குவாலிஃபையிங் மார்க் தான் கட் ஆஃப் மார்க். அது கேண்டிடேட் கேட்டகரி ரொம்பவே முக்கியம். வேக்கன்சி கவுண்ட் எவ்வளோ இருக்கு அதை பொறுத்து வேரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் கொஞ்சம் அதிக கட் ஆஃபே வந்து இருக்கணும். எஸ்சி ஆர் எஸ்டிக்கு கொஞ்சம் குறைஞ்ச கட் ஆஃப் இருந்தால் ஓகே. இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தான் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஒரு மார்க் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த ஃபியூ ரெக்ரூட்மெண்ட்ல வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 55லேருந்து 65% வந்து உங்கள் டோட்டல் மார்க்கில் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கீங்க. பிசி ஆர் எம்பிசியில் வந்து 45%லேருந்து 55% ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தா சான்ஸ் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செலக்ட் ஆகுறதுக்கு. எஸ்சி ஆர் எஸ்டிக்கு 40 to 45%க்கு மேலே இருந்தாலே கால் லெட்டர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து இது ஃபிக்ஸட் நம்பர் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் வேக்கன்சிஸ், ரிசர்வேஷன்ஸ் கோட்டா, டோட்டல் கேண்டிடேட்ஸோட ஸ்ட்ரென்த்து இது எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணி தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் வேக்கன்சி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸில் கட் ஆஃப் வந்து அதிகமாக வந்து இருக்கும். வேக்கன்சிஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஏரியாவில் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். இப்படி தான் வந்து உங்களை வந்து எலிஜிபிலிட்டியாக வந்து செக் பண்ணுவாங்க. இவ்வளோ மார்க் இருந்தால் உங்களால செலக்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டிஎன்எஸ்டிசி அஃபிஷியல் வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் அதில் வந்து உங்களுக்கு இவ்வளோதான் இத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முதற்கண்டு அதில் வராது. உங்களுக்கு டேரெக்டாக தான் வந்து கால் லெட்டர் வந்து வரும். ஸோ உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ 20+ மார்க்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு கேட்டிங்க, 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். 1 வீக் வந்து அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்தணும். ஸோ 1 வீக்கில் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு கால் லெட்டர் வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிஎன்எஸ்டிசியில் லேட்டஸ்ட்டாக அப்டேட்டாக நமக்கு வந்து கிடைச்ச நியூஸு. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன் லெவல் ஸ்ட்ராங்காக இருந்தால் டெஃபினட்டாக வந்து கட் ஆஃப் வந்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. டிஎன்எஸ்டிசி அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.